அந்த பாப்பா ஒண்ணு சோடா கட்டிட்டு போட மட்டும் வாங்கி வர இல்லப்பா சித்தப்பா அத்தை நல்லா இருக்கா சித்தப்பா அத்தை நல்லா இருக்கா சித்தப்பா சித்தி நல்லா இருக்கு இல்ல சொத்த நல்லா இருக்கும் இல்ல சின்னம்மா நல்லா இருக்கும் இருவா பேச விட ஒரு 5 நிமிஷம் சின்ன கதை ஏன் சொந்த ஊரு மண்ணூர்பேட்டை பக்கம் ஜம்பத்தாங்கல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் பெரிய பணக்கார வீட்டு பையன் இந்த உலகத்துல எங்க வீட்டுல இருக்கிற எங்களை பேரு பெரிய வண்டி யாருமே வச்சிடல அப்ப பெரிய வண்டி யாரும் வச்சிருந்தா ஒரு டிவிஎஸ் அதோட பெருசு இல்ல ஒரு ஹீரோ ஹோண்டாவா அதோட பெருசு இல்ல புல்லட்டா அதோட பெருசு இல்ல ஏரோப்ளேனா அதோட பெருசு இல்ல லாரியா அதோட பெருசு இல்ல பஸ்ஸா அதோட பெருசு இல்ல ட்ரெயினா அதோட பெருசு இல்ல ஏரோப்ளேனா அதோட பெருசு கப்பலா அதோட பெருசு கப்பலை விட ட்ரெயின் விட எது பெருசு இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல யாரு என்ன வண்டி சைக்கிள் அதுக்கே ஏன்டா 2 கிலோ காண கார்த்தி மாசம் 2 கிலோ காலாங்கேலு ஓத்துக்க கார்த்தி மாசம் வச்சோன்னா ஏன் கார்த்தி மாசம் மாறிய மாசம் கூத்து இல்ல ஆமா அதனால மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகாத்தூள் காசு இல்ல அதனால 2 வீட வைத்த 1/2 கிலோ மிளகாத்தூள் கொடுத்தா 3 வருஷமா வச்சுக்கிறேன் என் பொண்டாட்டி 1/2 கிலோ மிளகாத்தூள் அரைச்சு 3 வருஷமா என் பொண்டாட்டி வச்சு கொடுக்குறா அது எப்படி அது மிளகாத்தூள் எடுத்து நாங்க என் வீட்டுல எப்பவுமே 2 வேளை காரம் வைப்போம் அப்படியே மிளகா சாப்பிட்டா சூடாயிடும் காரும் அப்படியே வானில காமி எடுத்தா அப்படி எடுக்க வேண்டியதான் அதான் கார குழம்பு இந்த மிளகாத்தூள் அரைக்கிற மிளகாத்தூள் அப்படியே காமிக்கணும் அப்படியே எடுத்துடணும் அப்படியே எடுத்துக்கணும் முன்னாடி கோம்பிடு என்ன கோம்பிடு இதாங்க காட்டுல கார குழம்பு நம்ம பொண்டாட்டி திறமையான பொண்டாட்டி தான் நம்ம பொண்டாட்டியா நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சு அப்படியே விடு இந்த முடிச்சுட்டு அதை விடு டேய் எனக்கு என்னடா இவர் கூட எனக்கு கூட மறந்து நடுவுது எங்க அப்பா அம்மா ஒரே பையன் எங்க அப்பா அம்மா பார்த்தா எங்க அப்பா அம்மா 25 வயசு ஆயிடுச்சு ஓஹோ புள்ளிக்கு கல்யாணம் பண்றது பருத்து வந்துட்டானே பரவாயில்ல அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நம்ம மூச்சு இருக்கும் போதே நம்ம பையனுக்கு எருக்கு மாலை போட்டுடணும் ஆமா தூக்கி போய் போச்சிடணும் மஞ்சள் அரிசி அள்ளி ஆசிரம்
சும்மா தானே எத்தனை சும்மா பேச்சு ஏண்டா, எல்லாம் பைத்தியம் நாட்ட ஆடுறவங்களா ஒரு தடவை தான் சொல்லுவாங்க சிரிக்கணும் சிந்திக்கணும் அதான் படி கோவம் வந்துச்சுன்னா அவன் மட்டும் அப்படியே இல்லை அப்படியே கடிச்சிடுவான். ஆமா இன்னிருந்து ஆரம்பிச்சுடுறாங்க ஆமா, நேத்தே 2 மாசம் கத்தின்னு போயிட்டான். நீங்க தான் நான் பேக் வாங்கிக்கிறேன் தெரியாது உனக்கு. சித்தப்பா. சின்ன காதா அது காதுல வாங்கு அப்ப சிரி. எங்க அப்பா அம்மா எதிர்பார்த்தேன் எங்க அப்பா மேல கல்யாணம் பண்ற இது மேல இல்ல. ஆஹா, ஏதோ உங்க அப்பா அம்மா ஏதோ முடிவு பண்ணல. அவங்க ஒண்ணு நம்ம பையனுக்கு கால் கட்டு போட மாட்டாங்க பிள்ளைக்கு. ஓ வாயை கட்டி போட்டு ஒரு ரூபாய் நெத்தில வைக்க மாட்டாங்களாடுது. இல்லடா, அவங்க ஒரு கால் கட்டுனா ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அது ரெண்டு பேர் அப்பா ஒரு புள்ள ஆம்பளை புள்ள கடைசி அது கல்யாணம் பண்ண வைக்கிறது ரெண்டுமே இல்ல. நான் டெய்லி தினமலை தூங்குறேன் அப்பா அம்மா பெட்ரூம்ல தூங்குறேன். யாரோ 2 மணிக்கு 3 மணில ஏசிக்கிறேன் நானு. 2 மணி நீ 3 மணிக்கு ஏசி அவங்க சத்தம் போடுறாங்க. ஜனதி யாரா கூத்துல வந்தா கொண்டு வந்து பார்க்க கூடாது. அவங்க 2 பேரும் உட்காந்துறாங்க. எங்க அப்பா அம்மா உள்ள சண்டை போடுறாங்க. ஏற்றி ஊடி உரா ஏய் என் குடும்பம் தான் ஒரு சிரிச்ச குடும்பம் விடு. நான் எதிர்பார்த்தேன் இன்னோட அப்பா அம்மா எதிர்பார்க்க கூடாது. பிடிச்சது காலைல 6 மணிக்கு ஏஞ்சா குளிச்ச வேட்டி எல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி சட்டை போட்டுட்டு நேரம் விநாயகர் கோயிலுக்கு போனேன். விநாயகர் கோயிலுக்கு விநாயகர் போய் வேண்டேன். விநாயகர் பெருமானி பாம்பெல்லாம் போட்டு எத்தனை போட்டுருப்பாங்களா இல்லையா? இல்ல போடலையா? பாம்பை கடை போடல செவ்வளோ அடுத்த போடுங்க இன்னொரு சேரம் வந்து வருதுல போடலாம். அப்படியே போய் விநாயகர் பெருமாளே விநாயகர் பெருமாளே அப்பா விநாயகர் பெருமாளே ஓ கண்ணாலே பார்த்து வேண்டாம் விநாயகர் விநாயகரை சூத்தாலே பார்த்து வேண்டும் பக்தா வேணா விநாயகர் வேணா எப்பா விநாயகர் பெருமாளே விநாயகர் பெருமாளே எனக்கு இந்த 2026 முடியறதுக்குள்ள 2026 முடியறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா உனக்கு நான் 3 தேங்காய் உடைக்கிறேன். நான் உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறேன். அப்படி பெறாச்சிட்டேன். நான் யோசனை பண்றேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 தேங்காய் உடைக்கிறதோட முன்னாடியே உடைச்சா வைகாசி மாசம் கல்யாணம் ஆயிடும். இந்த சித்திரை போச்சு நாளைக்கு வைகாசி மாசம் இந்த 30 நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடலாம். கல்யாணம் பேச்சே 30 நாளுக்கு வந்து பத்தியா? அப்ப எனக்கு 30 முடிச்சுதான் கல்யாணம். அந்த இந்த 28 நாள்ல கல்யாணம் முடிச்சிடாதா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் தேங்காய் உடைச்சிடலாம் அப்படி தேங்காய் வாங்கலான்னு மல்லூர்பேட்டில இருந்து திருநாவளி பஸ் ஏறேன். அப்படியே திருநாவளி பஸ் ஏற 20 ரூபா டிக்கெட் சொன்னான். இடத்த போய் நல்லா மார்க்கெட்ல போய் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி மார்க்கெட்டுக்கு அப்படியே காலாலே நடந்து வர பின்ன பாடு கடை எடுத்துன்னு போறோம். அப்படியே வண்டியில வந்து மார்க்கெட் உள்ள பூந்து போடுத்து தேங்காய் மண்டியில போயிட்டு ஐயா ஒரு தேங்காய் எவ்வளவுன்னு கேட்டேன். ஒரு காய் எவ்வளவு? 25 ரூபாய் சொன்னான். ஒரு தேங்காய் 25 ரூபாய். அப்ப 3 தேங்காய் 75 ரூபாய். 75 ரூபாய் கொடுத்து நம்ம விநாயகருக்கு தேங்காய் உடைச்சு அப்படியே கல்யாணம் பண்ணணுமா? 75 ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்கி 3 தேங்காய் உடைக்கிறத நம்ம இவ்வளவு செலவு பண்ணி விநாயகருக்கு உடைச்சா நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்றதுன்னு அதனால தேங்காய் வாங்கல. நீங்க கம்மி ரேட்ல திருவாரூர் போனா கிடைக்கும். அப்படி திருவண்ணாமலை திருவாரூர் பஸ் ஏறினேன். 30 ரூபாய் டிக்கெட் 35 ரூபாய் டிக்கெட். ஓஹோ எடுத்துட்டு இறங்கினேன். திருவாரூர் போய் இறங்கி தேங்காய் மட்டும் ஒரு தேங்காய் எவ்வளவு கேட்டா 40 ரூபாய் சொன்னான். ஒரு காய் 40 ரூபாய். அப்ப 3 தேங்காய் 120 ரூபாய். 120 ரூபாய் கொடுத்து தேங்காய் விநாயகர் உடைச்சு உடைக்கணும். அப்படியே கல்யாணம் பண்ணணுமா? இதோட கம்மி ரேட்ல பண்ருட்டி போனா கிடைக்கும். பண்ருட்டி போனா கிடைக்கும். அப்படி பண்ருட்டி போய் பஸ் ஏறினேன். என்ன ஒரு டிக்கெட் 50 ரூபாய்னா அது எடுத்தேன். இறங்கி பண்ருட்டில இறங்கி தேங்காய் மட்டும் ஒரு தேங்காய் எவ்வளவு கேட்டா 60 ரூபாய் சொன்னான். ஒரு காய் 60 ரூபாய். அப்ப 3 தேங்காய் 180 ரூபாய். 180 ரூபாய் கொடுத்து நம்ம விநாயகர் தேங்காய் உடைக்கணுமா? இதோட கம்மி ரேட்ல கும்பகோணம் நாகப்பட்டினம் போனா அப்படி போனோமா அப்படியே கண்ணம் கிடைக்குது. ஒரு தேங்காய் 5 ரூபாய். 3 காய் 5 ரூபாய். 15 ரூபாய் நம்ம தேங்காய் உடைச்சு கல்யாணம் என்ன மூளையோ சனி மூளை. அப்படி பண்ருட்டி மாயவர டிக்கெட் எடுத்தேன். 240 ரூபாய் சொன்னான். ஒரு டிக்கெட் 240 ரூபாய். அதையும் எடுத்துட்டு போனேன். மாயவர் இறங்கி மறுபடியும் குளிச்சிட்டு காலையில குளிச்சிட்டு அது வெள்ளை வேர்ச்சடை போட்டு வெள்ளை சிலையை போட்டு கையில மஞ்சள் பை வச்சுட்டு ஒரு மஞ்சள் பை பெரிய பையா ஒண்ணு வச்சுக்கிட்டு தென்னந்தோப்பு உள்ள பூந்த அந்த தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரர் என்ன பார்த்த உடனே ஐயா தேங்காய் வியாபாரி ஐயா ஒரு ரோடு கடையில் வேணுமா? உனக்கு தற்கடை வேணுமா? தேங்காய் வேணுமா? உனக்கு உரியா தேங்காய் வேணுமா? உட்காரு இல்ல மற்ற இடம் வேணுமா? மற்ற இல்லாம வேணுமா? உட்காரு ஐயா டீ சாப்பிடுறியா பால் சாப்பிடுறியா இல்ல கண்ணடி வெள்ளி வெட்டா அப்படி பெருமையா பேசி உட்கார வைக்கிறான். நான் யோசனை பண்றேன் நம்ம 3 தேங்காய் தான் வாங்க வந்து சொன்னா அப்படி பயத்துல ஐயா எனக்கு முடிச்ச தேங்காய் வேணாம் முடிக்காத தேங்காய் வேணாம் எனக்கு ரோடு கடையில் வேணாம் எனக்கு 3 தேங்காய் போதுன்னு எனக்கு 3 தேங்காய் போதும்.
எவ்வாறு பள்ளிக்கூடத்து பக்கத்துல அந்த பள்ளியோட ஸ்கூல் பக்கத்துல இருக்குது பாரு, 3 மரம் இருக்குது பாரு. 3 மரம் இருக்குது பாரு. உனக்கு தேவையான தேவை படிச்சு போடா பேமாரி போடா. போடா போடா தள்ளி போடா. அவன் சொல்லிட்டு போயிட்டான் பாரு. போயிட்டான். அவன் சொன்ன வேகத்துக்கு குடு குடு தென்னை மரத்துல அப்படியே தென்னை மரத்துல 3 தேங்காய் பறிச்சு கீழே போட்டான். 3 தேங்காய் கேட்டு தள்ளிட்டேன். பறிச்சு போட்டுட்டு திரும்பி பார்த்தா ஆ, குடு பள்ளமா இருக்குது. இது பள்ளமாகுது. எனக்கு யாருதான் தெரிஞ்ச மாதிரி இறங்கி தெரியாது. தென்னை மரத்துல யாரும் தெரியும் இறங்கி தெரியும். எப்படியாவது இறங்கணும். இறங்கி போய் தேங்காய் உடச்சு கல்யாணம் பண்ணிடணும். அப்படி நான் என்ன பண்ணேன், அந்த மட்டை பூச்சி இறங்கலாம் மட்டை பூச்சி இறங்கணும். அப்படி நுனி மட்டி புடிச்சா அப்படி இறங்கினால புடிச்ச பாரு. பாதியில வந்து நிக்கிறேன். அப்படியே பாதி மரத்துல வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன பண்றது, கத்தி கதற யாருமே காப்பாத்தது இல்ல. அதானே அந்த வழியா ஒரு யானை அப்பெல்லாம் நினைக்கிறேன். நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல காரியம் நடக்குமான்னு அப்படி கத்தி கதறா. அந்த வழியா யானைக்காரன் வந்தா. யானைக்காரன் வந்தான். ஐயா யானைக்காரன் என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. என்கிட்ட பணம் 500 ரூபாய் இருக்கு. அது நான் வாங்கிட்டே கொடுத்துறேன். எப்படியாவது இறக்கி விட்டு ஐயா, இறக்கி விட்டு ஐயா அப்படியே சொன்னதுல அவன் பாவ முடிய பார்த்து யானை குறுக்கால விட்டு யானை மேல ஏறி என் காலை புடிச்சான்டா. 2 காலை பிடிச்சா அந்த நேரத்துல யானைக்கு மதம் புடிச்சு ஓடி போச்சு. அந்த யானை ஓடி போச்சு. 2 பேருமே தொங்க. அவன் கத்தி கதறான். ஐயா என்கிட்ட 300 ரூபாய் இருக்கு. என்கிட்ட பணம் 300 ரூபாய் வாங்கிட்டு குத்துறேன். தயவு செய்து மட்டையில மட்டும் கை எடுத்துட்டு போறேன். நீ மட்டையில இருந்து கை எடுத்துட்டு போற ஐயா. அப்படி 2 பேரும் பாரு. அந்த வழியா கடைசியா ஒரு ஒட்டக்காரன் வந்தான். ஐயா ஒட்டக்காரன் என்கிட்ட 500. 2 பேரும் சேர்த்து 800 ரூபாய் இருக்கு. வாங்கிட்டு குடுத்துறேன். இவன் எப்படி இறக்கி விடுனா ஐயா. அவனு பாவம் பார்த்து வந்து ஒட்டகத்துக்கு தலைமையில ஏறி யானைக்காரங்களை பிடிச்சா. ஏனக்காரன் பிடிச்சா அந்த நேரத்துல ஒட்டகத்துக்கு தனியாக எடுக்கணும். குடுகுடு ஓடி போச்சு. ஒட்டகம் ஓடி போச்சு. 3 பேருமே கத்தி கதறீங்க. என் ஒட்டக்காரங்க 500 ரூபாய் வச்சுதான். மொத்தம் 1000 ரூபாய் நாங்க வச்சுக்கிறோம். காலையில 11 மணி ஆச்சு. இந்த பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு மூத்திர விட டைம் ஆடுது. இந்த இன்வால் பில்லு பழகுது. அந்த 20 பசங்க கிட்ட அந்த தென்னந்தோப்பு வந்தா மூத்திர விட்டு அடிக்க மாட்டேன். அந்த தென்னந்தோப்பு தான் வந்து பொண்ணு விட்டு அடிப்பாங்க. நான் பசங்களை பார்த்துட்டேன். பசங்களா ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய ஆளுங்களை 10 பேர் இட்டு வாடா. ஒரு 10 பேர் இட்டு வாடா. இட்டு தேவை இறக்கி விடுறா. உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன பாரு. என்கிட்ட ஏமாத்திரியா? நான் போய் பெரிய ஆளுங்க இட்டு வந்து உங்களுக்கு இறக்கி விட்டா எங்களை ஏமாத்தி ஓடி போயிடுவேன். நீ ஓடிடுவேன். நீ என்கிட்ட 1000 ரூபாய் எடுத்து காமி. அப்பதான் நான் இட்டு வருவேன். 1000 ரூபாய் உன் கையால எடுத்து காமிச்சா நான் இட்டு வருவேன் சொன்னா. எப்படி எடுத்து காட்ட முடியும்? என்ன பண்ணுது? 8 காமிச்சதான் இட்டு வரும் சொல்லிக்கிறேன். 8 காமிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன மட்டும் தான் கையை எடுத்தேன். 3 பேருமே கீழே என்ன காப்பாத்த வந்த மாதிரி ஒட்டக்காரன் அவனுக்கு கால் ஒடிச்சு போச்சு. யானைக்காரன் வந்து அவனுக்கு இடு போச்சு. நீ கல்யாணம் பண்ற போனே மாப்பிள்ளை மாட்டு வாங்கி போச்சு. 2 பேரும் சேர்ந்து பண்ணி வச்சு. ஆனா இப்படி நேரா போனேன். மல்லூர்பேட்ல இருந்து திருவண்ணாமலை வந்தா 20 ரூபாய். 75 ரூபாய் காய். 95 ரூபாய். திருப்பி ரிட்டர்ன் போக 20 ரூபாய். 115 ரூபாய் தேங்காய் வாங்கிடுவான். எடுத்து போய் உடச்சிருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆயிரம் கும்பகோணம் போறாண்டா தேங்காய்க்கு 800 ரூபாய். 1000 ரூபாய் பஸ் 800 ரூபாய். ஆமா கையை பொடிக்கிறா வந்து என்ன பொண்ணு? அருமையான பொண்ணு. சாப்பிட்டா ஒரே சோறு கீழே செஞ்சாங்க. அம்மாதான் இருக்குமா? அம்மாதான். எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்குமா? இந்த கிராமத்துல மாட்டி இந்த கீழ் ஓதுனே இல்லை. எனக்கு அப்படி கல்யாணமே ஒரு சாணி கீழே தோணுனா எப்படா பாரு. அப்படி புரியாத கலிகாலே தெய்வம் அம்மா
அவன் ஒரு அப்பளுக்கு பிறந்த நேரம் அரசாங்கத்துல இருந்திருப்பான். அவன் தான் அப்பா செத்து 6 மாசம் கழிச்சு பிறந்த கிணறு வந்த பையனாச்சு. புதம்பாக்கு புளிய மரம், ஆனா அது ஆல மரம். இதுதான் ஓய் அந்த பொண்ணு இப்பதான் வந்து அந்த பாப்பா கேள்வி செத்தா தண்ணியை தந்து வச்சுட்டா. ஏண்டா இப்பதான் வந்துச்சு அந்த பொண்ணு என்ன பெருமையா பேசுது. என்ன பெருமையா பேசு? வாய்க்கா வறுப்பு பண்ணும், வைக்க போரு பண்ணும், ஆளை காணதுடா. ஆமா வாய்க்கா வறுப்பு பண்ணும், வைக்க போரு பண்ணா. ஆமா இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? எப்படி? வாய்க்கா வறுப்பு பண்ணும், வைக்க போரு பண்ணும்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டேன்னா மரபாடு போற மாதிரிலாம் புடி திட்டு போ. அந்த மாதிரி உங்க அம்மாவை கண்டவ முடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். ஏரி வைக்க பொது வைக்கல தண்ணி வந்த என்ன போற வரலாம் மடமாட்டி போவாங்க. அந்த மாதிரி உங்க அம்மாவை கண்டவ மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். வாரே வீட்டுக்குள் வாரே வா 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 வா. இவ்வளவு அழகா தத்துவம் தெரியும். அந்த வாயில என்ன இருக்கு விட்டேன். ஹாப்பி பர்த்டே உனக்கு. ஏய் நேரா இங்க போடா. ஏய் நேரா இங்க போடா. பாப்பா பாப்பா கொல்ல மாந்தாலும் கும்பிடுது. கிட்ட வந்தா கம்பு. I not take country food. ஏம்மா அது என்னடா ஏய் ராசா தீவனே எண்ணி. ராசா தீவனே எண்ணி. அப்பளல கண்ணுயிட்டே. அப்பளல கண்ணுயிட்டே. ராணி ஒண்ணே கை குடிக்க. அப்பளல கண்ணுயிட்டே. ஏய் ராணி ஒண்ணே கை குடிக்க. ராசா தீவனே எண்ணி. அப்பளல கண்ணுயிட்டே. அப்பளல நல்ல வியாபாரம் பண்ணி தந்தான். ஆம்பளை டீ இருப்பாங்க. டேய் ஆம்பளை வச்சுமே போச்சுடா தேவடி அப்பயா.
ஆமா 2025க்கு மேலதான் கீழதான் எல்லாம் ஆம்பளை மேல இருப்பாங்க 2025 2026 பேஷன் அவங்க தான் மேல இருப்பாங்க பொடியா கோவம் ஏற்கனவே மாமே மேல படுத்துவேன் நானே சித்திர மாசம் குவாகம் புடவை எங்க பழகலாம் அவன் 2 கால் 6 முக்கால் ஒற்றை கோடல் நீ தூக்க சொன்னா நான் ரொம்ப நாளா காத்திருந்தே என்ன பண்றாங்க ஓம் உருவாய் புஷ்வாய் ஸ்வாஹா என்ன பண்ண தம்பி யாரு வேலைதான் பார்த்தேன் தம்பி ஒரு பொம்பளை வந்து விட்டால் ஒரு பெண்கள் வந்து விட்டால் கூட பிறந்த தங்கையா அக்காவா பெத்த தாய் போல பார்க்க வேண்டுமா இதெல்லாம் சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் இதெல்லாம் நீ வேற எதனா சொல்லு சரி அவனை வந்து செருப்பால விடாடி சரி அவன் கம்முன்னு வாங்கிக்குவான் ஆனா இந்த மாதிரிலாம் சொல்லாத பெருமை சொல்லு பேசுன்னு சொல்லாத ஏன்னா ஒரு பொம்பளை பார்த்தா அப்படியே அக்கா அம்மாவை நினைப்பான் தங்கச்சி அம்மாவை நினைப்பான் பொண்டாட்டி கூட மத்த நேரம் போகும் மத்த எல்லா நேரமும் ஆயா நினைப்பான் கட்டண பொண்டாட்டியவே பொண்டாட்டியவே தாயா நினைப்பான் சரி அப்ப அந்த மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய எங்க பூபதி அப்படியா பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறான்னு சொல்லி யூடியூப்ல போகுது இல்லையா ஆமா பார்த்து கவர்மெண்ட்ல பார்த்து பொம்பளைக்கு மரியாதை தெருக்கூத்துல கொடுக்கறானே அப்ப நேர்ல பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பான் தேச கட்டின பெண்களுக்கு இவ்வளவு மரியாதை உண்மையில மரியாதை பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பான் சரி அப்படி என்று கவர்மெண்டே பார்த்து பரிசு கொடுத்துக்குது இவனுக்கு அப்படி என்ன பரிசு கொடுத்தாங்க அங்க கேளு ஏய் பரிசு சொன்னா வரலையா உனக்கு என்ன எடுத்து கொடுத்தாங்க 2 செருப்பேத்து காதுல போட்டாங்க அதனால தம்பி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி கேளுடா வேணே கேளு போதாத எனக்கு என்னடா நீ மட்டும் பொம்பளை மதிக்க நாம யாருக்கு ஏய் ஆம்பளைய மதிக்க வேணும் முறப்படி சரி பாப்பா நல்லா கேட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டி வைக்கிறேன் விஷயங்கள் போடுகிறா அது கூட ஐடி கார்டு கூட்டி வச்சுக்கிறேன் ஒன்றா கூட்டி வச்சேன் யாருக்கு கூட்டி வைப்பதாக தலைமுறையில வந்து எனக்கு பட்டம் கொடுத்தாங்க வீட்டுல
வணக்கம்மா. ஏய் வாடி கையில வாடி. தொட்டு பேசாத. வணக்கம்மா. இடையில நில்லு. வணக்கம். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். தம்பி கச்சோல். எங்க பிடிக்காதும்மா. டீசெண்டா இருக்கணும். நாங்களா டீசெண்டான ஃபேமிலி. அப்படியா? நீங்களாம் ஆச்சாரமா இருக்கீங்க. நாங்களாம் பீச் ஓரமா இருக்கிறோம். சரி, அது போல வரட்டும். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம். தம்பி கச்சோல். கச்சோல். கலிச்சோல். இரு. பேச முடியுமா? இன்னொரு 1/2 மணி நேரம் கம்முன்னு பாருங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு போயிடுவோம். தம்பி கச்சோல். கச்சோல். கலிச்சோல். கலிச்சோல். நம்மள கச்சோல். ஆமா. மாதா பிதா குரு தெய்வம். அது தெய்வம். என்ன தெரி குட்டு. ஆய். டேய் டேய், அது ஏற்கனவே பயந்து விட்டாரு. அது என்ன பார்த்து கேட்கல. அவங்க அண்ணன் இங்க இருக்கான். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம். மகமாரி அப்படிக்காக பூவாட்ட திருவா முன்னிட்டு இன்னைக்கு ஓரிரு நாடகம். ஓரிரு நாடகம். அந்த மாரியம்மனோட வாதத்துக்கு இங்க அமர்ந்திருக்காங்க பாத்தியா? அருமையின் தாய் தந்த மகளுக்கு. தம்பி நம்ம நாடகப்படி வாத்தியார் கலைமாமணி விருது பெற்ற கலைமாமணி விருது பெற்ற தாங்க சேகரப்போட வாழ்த்துக்கு தேவனந்தனை சேர்ந்த கிருஷ்ணன் நாடக ஆசிரியர் அதனுடைய வாழ்த்துக்கு நம்ம நாடகப்படி இருக்கக்கூடிய அத்திமல வேலனுக்கும் இந்த சிறியவனுடைய வணக்கம். எப்படி? கோமலவல்லி கோமலவல்லி. நான் யாரை திருமணம் செய்திருக்க தெரியுமா? எவனை கட்டிக்கிட்டு பிசையா? ஏய், உதயகிரி அஷ்டகிரி ஆண்டவர குடிய. ஏம்மா என்ன நாடு? உதயகிரி அஷ்டகிரி. உதயகிரி அஸ்தகிரி ஆண்டவர் கூட கும்பன் நிசுபன். கும்பனி சிவ. ஆமாடா, அந்த கும்பன் இருக்கார் பத்திய மூத்தவர். அவருக்கு மனைவி ஆகிய என் பெயர் தான் கோமலவல்லி. கும்பம் பாட்டியா? ஆமா, பரவாயில்ல. என் குழந்தைனார் பேரோ அவர் நிசுமாசுரன். அவர் எனக்கு அண்ணமா. ஓ, உனக்கு அண்ணனா? எனக்கு அண்ணி. சரி, ஆமா. சரி, அப்படி இருந்தாலும் அண்ணி அண்ணா அம்மா போல பாக்கணும். பாப்ப. ஆமா. ரைட்டு. பார்த்து பாரு. அப்படி இருந்தாலும் இந்த விதத்திலே வீட்டுக்காரர் கட்டாய். ஆமா. உங்கள் மனைவி